ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். ஆவணி மாத கோச்சார பலன்கள் எப்படி இருக்குது இந்த மாசம் அப்படிங்கிறத நம்ம கும்பராசிக்கு பார்க்க போறோம். கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ராசியிலேயே சனி பகவான் பக்ரவுன் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. 7.5 சனி காலகட்டம், அதுலேயும் ஜென்மச்சனி காலகட்டம். ஓகேங்களா? 2ஆம் இடத்துல உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடமான மீன ராசியில ராகு பகவான் இருக்கிறார். அடுத்து 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில பார்த்தீங்கன்னா செவ்வாய் குரு பகவான் இணைவோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆரம்ப காலகட்டத்தில். அடுத்து பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல சிம்ம ராசியில சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறார். ஆவணி மாதம் அருள்பளிக்கக்கூடிய ஒரு மாதம். சுக்கிரன் கூட புதனும் கூட இருக்கக்கூடிய முக்கூட்டு கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து 8ஆம் இடம் உங்களுடைய ராசியில் பார்த்தோம்னா கேது பகவான் குரு பார்வையோடு இருக்கிறார். இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள்ல என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நம்ம சேனல்ல நிறைய மாத பலன்கள், கோச்சார பலன்கள், கிரக பயிற்சி பலன்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு வரோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல கமெண்ட்ஸ், நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் ஜாதகங்களை அனுப்பி பார்த்துருக்கு. ஒரு குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருத்தமா இல்லை அப்படிங்கிறது மாதிரி கமெண்ட்ஸும் கொடுத்துருக்கு. உங்களுடைய ஜாதகத்துல எல்லோருமே கும்பராசியா இருந்தாலும் லக்கணம் மாறுபடும். லக்கணம் வேற வேற லக்கணமா இருக்கும். தசாபுத்தி அமைப்புகள் வேற வேற அமைப்புகள் போகும். ஓகேங்களா? இந்த கோச்சார பலன்கிறது ஒரு மாதத்துக்கு தான், இந்த மாதத்துக்கு மட்டும்தான். இதை வாழ்நாள் பலனா நீங்க எடுத்துக்க முடியாது. ஒரு வாழ்நாள் பலன், முழுமையான பலன், 100% பலன் வேணும்னா உங்களுடைய ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, லக்கணம் என்ன, என்ன தசாபுத்தி அமைப்புகள் போகுது, என்ன கர்ம வினையில் நீங்க பிறந்திருக்கீங்க, என்ன விதமான வழிபாடு, என்ன விதமான பரிகாரங்கள் செய்யணும் நீங்க அப்படிங்கிறத முழுமையா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஜாதகத்தை அடுத்தடுத்து கோச்சார பலன்களோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கும் உங்களுடைய ஜாதகத்தோட முழுமையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வகையில உங்களுடைய முழுமையான ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு அல்லது வாட்ஸ்அப்பில் இதே நம்பர் தான் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை 100% உங்களோட பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்க, இப்போ கும்பராசி ஆவணி மாதம் சூரிய பகவான் காலபுருஷனின் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அருள்பளிக்கக்கூடிய மாதம். அரசாங்க இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே ஜென்மச்சனி வக்ரவும் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் அதீதமா இருக்கும். கொஞ்சம் தீவிரமான முயற்சிகள் இருக்கும், புதுவிதமான முயற்சிகள் இருக்கும். ஆனா இருந்தாலும் உடல் ஒத்துழைக்கிறது இல்லை, மனசு ஒத்துழைக்கிறது. கொஞ்சம் மாத்தி யோசிக்கட்டும். எப்படின்னா இதுவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமா யோசிச்சிருப்பீங்க. நம்ம போகிற பாதை தான், நம்ம போய்கிட்டு இருக்க பாதை பயணம் தான் சரி, எடுக்கிற முடிவுகள் தான் சரி அப்படின்னு இருந்த காலம் போய் இப்போ கொஞ்சம் மாற்றி முயற்சி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி புது மாற்றத்தை, முயற்சியை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு புது மாற்றத்தை உருவாக்கிக்கலாம், இப்படி செஞ்சு பார்க்கலான்னு ஒரு புது யோசனை வரக்கூடிய காலகட்டம் செய்யலாம். அந்த மாதிரி சிறு சிறு மாற்றத்தோடு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்துல உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டம். உழைப்பு அப்படிங்கிறத பிரதானமாக செய்யக்கூடிய காலகட்டம். வேலை, தொழில், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்க இந்த காலகட்டத்துல. ஓகேங்களா? புதுசா எதுவும் முதலீடு செய்யணும்
அல்லது புதுசாக எதுவும் தொழில் செய்யணும் அப்படின்னா, ஒரு புது முதலீடு புது தொழில் செய்யணும்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு செய்யும். ஏன்னா இது உங்களுக்கு ஜென்மச்சனி காலகட்டம். அடுத்து 2ஆம் இடத்துல இருக்க குடும்பத்துல ஒரு நச்சரிப்பு, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட தொந்தரவு, குடும்பத்துல ஒரு பேச்சுவார்த்தை செட் ஆகலை, மாத்தி மாத்தி பேசுறது, ஆமா பொய் சொல்றது மாதிரியே தெரிகிறது, கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் பொய் சொல்றது மாதிரியே தெரிகிறது, ஆமா சந்தேகம் வர்றது, குடும்ப சந்தேகம் வர்றது, 3ஆம் நபர்களால பிரச்சனை வர்றது, குடும்பத்துல போற போக்குல எதையாவது சொல்லி விட்டு போயிடுறது, அதுதான் உண்மைன்னு நம்பி குடும்பத்துல இருக்கவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை அடிச்சுக்கிறது, அதை கலந்து பேசிக்கிறது இல்லை. இப்படிப்பட்ட நெருக்கடிகள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இருக்கு. கண்டிப்பாக அதுல மாற்றம் ஏற்படும். உட்கார்ந்து பேசி உண்மையை பேசி வாழக்கூடிய ஒரு உண்மையான காலகட்டமா இது மாறுது. சூரிய பகவான் 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறார். உங்களுடைய ராசி ஒளித்துவம் இல்லாம சுபத்துவம் இல்லாம இருந்த ஒரு விஷயத்த சூரிய பகவானோட பார்வையால, அதாவது 9 குடையவன், அதே நேரத்துல பாக்கியாதிபதி, இவங்க 2 பேரும் சேர்ந்து 7ஆம் இடத்துல இருந்து இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல உங்க ராசியை பார்க்கறதுனால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய நன்மைகள் தாங்க கிடைக்கும். குடும்ப உறவுகள்ல இருந்த சிக்கல் போயிடும், கூட்டு தொழில ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே நேரத்துல விளையாட்டு வீரர்கள் ஜெயிப்பாங்க, பந்தயத்துல ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அக்கம் பக்கம் உறவுகள் ஒற்றுமை ஏற்படும், அரசு காரியங்கள் வெற்றி பெறும், அரசு துறையில இருக்கவங்க வெற்றி பெறுவீங்க. அதே போல திருமணம் சார்ந்த தடைகள் நீங்கக்கூடிய காலகட்டம், குடும்ப உறவுகள் இருந்த சிக்கல்கள் பேசி தீர்த்து ஒற்றுமை பலக்கூடிய காலகட்டம், தொழில இருந்த மந்தத்தன்மை நீங்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சரியாகக்கூடிய காலகட்டமா இருக்குது. வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாமான்னா தாராளமாக வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து அனைத்துமே சிறப்பாக நடக்கக்கூடிய நல்ல காலகட்டம் தான். அடுத்து பாருங்க, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை குரு பார்க்கிறாரு. அதனால வம்பு வழக்கு அவமானங்கள்லாம் பேசி தீர்த்து சரியாகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமா இருக்குது. அப்ப இந்த காலகட்டத்துல என்ன விதமான வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வாரந்தோறும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வழிபாடு செய்யறது, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகள்ல துர்க்கையம்மன் வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப உகந்ததாக இருக்கும், முன்னேற்றமாக இருக்கு. நிறைய ஜாதகங்களை நமக்கு அனுப்பி பார்த்துருக்கீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றி சொல்கிறது.